அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து விருத்திகாசுரனின் வீழ்ச்சி பற்றி கூறப்போகிறேன். இந்திரன் தேவ பரிவாரத்துடன் ததீசி முனிவரை கண்டு ஸ்ரீ ஹரியிடம் கேட்ட செய்தியை கூறினார். அவரது எலும்பை யாசித்தார். அதற்கு அவர் பதிலளித்தார், மரணம் என்பது மிகவும் துயரம் உண்டாக்குவது. மரணமடையாமல் எறும்பை தர இயலுமா? நீண்ட காலம் வாழ விரும்புவோருக்கு உடலின் முக்கியம் உள்ளது. அந்த பரமாத்மாவான விஷ்ணுவே கேட்டாலும் எவராவது தன் உடம்பை தர முற்படுவாரா என்றார். தங்களை போன்ற மகாத்மாக்களை உலகம் வாழ தம்மை தியாகம் செய்துவிடக்கூடியவர்களை கேட்டால் எதைத்தான் தரமாட்டார்கள்? கேட்பவர்களின் துன்ப நிலை அறிந்தால் அறிவாளிகள் மறுக்க மாட்டார்கள் அல்லவா என்று சாதுரியமாக இந்திரன் கேட்டான். தேவர்களே, உங்கள் வேண்டுகோளை நிறைவு செய்து வைக்கிறேன். நான் எனது உடலை அதன் போக்கில் விட்டிருப்பவன். அதை உங்களிடம் தர சம்மதிக்கிறேன். பிற உயிர்களைக் கண்டு தயை இல்லாததால் தனது நிலையற்ற உடலில் பற்று வைப்பவன் புகழை அடைய மாட்டான். பலன்களை பிறருக்கே அளிக்கும் மரங்களாலும் கேலி செய்யப்படக்கூடியவன். நாய் நரியால் உண்ணப்படக்கூடிய மாமிசத்தாலான உடலை வினாடியில் அழியக்கூடிய பணம், பிள்ளைகள் முதலியவற்றால் ஒருவன் பிறருக்கு உலகங்களுக்கு உதவி புரிபவனாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அதுவே பெரும் துன்பமாகிவிடும். அப்படி இருத்தல் கூடாது. இந்திரனே தேவர்களுக்கும் உலகங்களுக்கும் உதவியாக இருக்கும் பொருட்டு எனது உடல் எலும்பை தருகின்றேன் என்று கூறிய ததீசி முனிவர் யோக வழியில் உடலை விட்டு ஸ்ரீ ஹரியின் திருவடிகளை போய் சேர்ந்து விட்டார். அதன் பின் அவர் எலும்புகளை கொண்டு விஸ்வகர்மாவிடம் தந்தான். அவற்றால் வஜ்ராயுதத்தை செய்து அவன் இந்திரனிடம் கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்ட இந்திரன் ஸ்ரீ ஹரியின் தேஜஸோடு வெள்ளையானையான தன் ஐராவதத்தின் மீதேறி விருத்திகாசுரன் என்ற விரோதியை துரத்தி சென்றான். திரேதாயுகத்தின் ஆரம்பத்தில் நர்மதை நதியில் கரையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் நடந்தது. அதில் இந்திரன் பேராற்றல் காட்டினான். அதனால் வென்றான். அசுரர்கள் தோற்று ஓடிவிட்டனர். விருத்திகாசுரனாலும் வெல்ல முடியவில்லை. பிறகு திதி, தனு என்ற பெண் மாதாக்களின் பிள்ளைகளான அசுரர்கள் அநேகமாயிரம் ராட்சசர்களுடன் சேர்ந்து சம்பரன், அன்றவாது, ஷமுந்தாரிஷிபன், அம்பரன், ஹயக்ரீவன், சங்கு, சிரசு, விப்ரசித்தி, அயோமுகன், புலோமா, ருஷபனுவா, பிரகதியதி, விதத்கரன் முதலிய முக்கியமானவர்களால் நடத்தப்பட்ட படையால் இந்திரனுடைய சேனா வீரர்களை சிதறி ஓடச் செய்தனர். பயமின்றி சங்கநாதம் செய்து கொண்டு துரத்தினர். தேவர்களும் விடாமல் நாற்புறமும் படைகளை வியூகமாக்கி அசுரர்களை வளைத்தனர். அஸ்திர சஸ்திரங்களால் அடித்து கேடயங்களை கொண்டு தடுத்து அசுரப்படையினை எதிர்த்தனர். அசுரர்களால் விடப்பட்ட ஆயுதங்களை விரைவாக கைகளால் தேவர்கள் ஆகாயத்திலேயே உடைந்து சிதறும் வண்ணம் செய்தனர். அதனால் தேவர் மீது அவை பாய முடியவில்லை. மேலும் அசுர பாறைகளையும் மரங்களையும் பெயர்த்து வீசி அடித்தனர். அவற்றையும் தேவர்கள் அடித்து வீழ்த்தினர். மீண்டும் தேவர்களை அசுரர் கண்டபடி தாக்கினர். இறைவனை பக்கபலமாக கொண்ட தேவர்களை அசுரர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஓடிப்போக முயன்ற அசுரப்படையினரை விருத்திகாசுரன் இகழ்ந்தான். தனது படை வீரர்களை தளபதியை பார்த்து கேலியாக சிரித்தான். பிறகு ஊக்கந்தருவது போல் பேசினான். பூமியில் பிறந்தால் மரணம் உண்டு, அதை தவிர்க்க முடியாது. யோக வழியில் உடலை விடுபவர் எப்படி மேலே சூரியனின் வழி சென்று மோட்சமடைகிறார்களோ அப்படியே போரிலே தீரமாக சண்டையிட்டு உடலை விடுபவரும் ஒளிமிக்க வழியிலே இறைவனை அடைகின்றார். ஆகவே சாவிற்கு அஞ்சாமல் சண்டையிடுங்கள், புகழடையுங்கள் என்று தனது படையினரை தேற்றினான். யோகம், போர் இரண்டு விதத்தில் இறப்பதும் மேல்நிலையை அளிக்கும் என்று சாஸ்திர கருத்து இருப்பதாக சொன்னான். விருத்திகாசுரனின் வீரம். விருத்திகாசுரன் அப்படி பேசி வீரமூட்டியும் விப்ரசித்தி முதலிய அசுர வீரர் அச்சத்தால் படையை விட்டு புறமிதுகிட்டு ஓடியும் போயினர். தலைவனற்ற படை போல ஓடி சிதறிய அசுரப்படையை அனுகூலமான காலமுள்ள தேவர் படை விரட்டிச் சென்றது. அதை கண்டு தாங்க முடியாத துயரம் கொண்ட விருத்திரன் தேவர் படையினரை சேதப்படுத்தினான். பிறகு கடிந்து கொண்டான். தேவர்களை புறமிதுகிட்டு ஓடும் அசுரரால் பயம் என்ன?
பின்புறத்தை காட்டியபடி ஓட்டமிடுபவர்களுக்கு தாக்குபவருக்கு பெருமை ஒன்றுமில்லை. அவர்களை தாக்குவதால் நமக்கென்ன பெருமை? போரிலே ஊக்கமிருந்தால் உயிரிலே நாட்டமில்லாவிட்டாலும் கொஞ்ச நேரமேனும் என் முன் வாருங்கள் என்றார். உலகங்களெல்லாம் மயங்கி விழும்படி செங்கநாதம் செய்து மிரட்டினான். தேவர் படையை அடித்து துவம்சம் செய்தான். அதைக் கண்டு கோபம் மிக அடைந்த தேவேந்திரன் யானை மீது இருந்தபடி ஒரு கதையை சுழற்றி எதிரே ஓடிவந்த விருத்திகாசுரனை அடித்தான். அதை கையால் பிடித்த ஐராவதத்தை அதனாலேயே அசுரன் மொத்தினான். அந்த அடியை வாங்கிய ஐராவதம் இந்திரனுடைய 7 வெள்ளிடை வெளி அளவு பின்னடி ஓடியது. ஆனால் மனத்துன்பம் அடைந்து மீண்டும் வந்த இந்திரனை அவன் அடிக்காமல் இருந்தான். பிறகு இந்திரனின் பிழையை சுட்டி காட்டினார். கேள் இந்திரா, குருவை அவமதித்தாய், பிரம்மகத்தி தோஷம் கொண்டாய், என் அண்ணனை கொன்றாய், எனக்கும் பகைவனாகி எதிரில் வந்து நிற்கின்றாய். அயோக்கியனே, எனது அண்ணனுக்கு உட்பட்ட கடனை இப்பொழுதே தீர்க்கப் போகின்றேன். உனக்கு குருவாக இருந்த என் அண்ணன் விஸ்வரூபனின் தலைகளை கத்தியினால் வெட்டி தள்ளிவிட்டாய். இதோ உன்னை கழுகுக்கு கொத்தி தின்னும்படி செய்யப் போகின்றேன். மூடா, ஏன் இன்னும் உன் வஜ்ராயத்தை கையாளாமல் இருக்கின்றாய்? அதுவும் பயனற்று போகும் என்று கருதுகிறாயா? உன் வஜ்ராயுதம் ஸ்ரீஹரியின் ஒளியை உடையது. ததீசி முனிவரின் எலும்பாலானது. ஸ்ரீஹரி எவர் பக்கம் இருக்கிறாரோ அவருக்கே வெற்றியும் செல்வமும் உண்டாகும். நான் தோல்வி கண்டு துவளவில்லை. உனது வஜ்ராயுதத்தால் அடிபட்டு நான் இறக்கும்போது ஸ்ரீஹரியையே வேண்டுவேன். யோகியரடையும் மேலான பரமபதத்தை அடைவேன் என்று கூறி விருத்திகாசுரன் பகவத் பக்தியுடன் அவரை துதிக்கத் தொடங்கிவிட்டான். ஸ்ரீஹரியே, உம்மை நான் துதிக்கின்றேன். நானும் உனது பாகவத உத்தமர்களின் திருவடி தொண்டு புரிவானாகவே விரும்புகின்றேன். பரமாத்மாவாக ஆகிய உம்மையே ஜீவாத்மாவான என் மனம் தியானிக்கின்றது. எனது வாக்கும் உமது கல்யாண குணங்களை பாடட்டும். சொர்க்கம் முதலிய எந்த சுகத்தையும் உம்மை தவிர நான் வேண்டவில்லை. உண்மையே எப்போதும் காணும் பேரையே என் மனம் இச்சிக்கிறது என்று வேண்டினான்.